புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சாக்லேட் விற்பனை குறைவு, விலை உயர்வு காரணம். யுக்ரைன் அகதிகள் செலவு சுமை சுவிட்சர்லாந்தில் கவலை. சுவிட்சர்லாந்தில் மீண்டும் குளிர்காலம் திரும்புகிறது. சூரிச் லாங்ஸ்ட்ராசவில் மோதலில் ஆப்கான் இளைஞர் கத்திக்குத்தில் காயம். G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவாவில் போராட்டங்களுக்கு தற்காலிக தடை விவாதம். ஜெனீவாவில் அபராதம் செலுத்த முடியாதவர்களுக்கு சிறை தண்டனை ரத்து. சுவிட்சர்லாந்தில் 400 பில்லியன் செலவில் மிகப்பெரிய சாக்லேட் பூங்கா திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள யுக்ரைன் அகதிகளுக்கான உதவி திட்டம் தற்போது அதிகரிக்கும் செலவுகளால் அரசியல் மற்றும் பொருளாதார கவலை ஏற்படுத்தியுள்ளது. 2022 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்ட ஷூட் ஸ்டேட்டஸ் எஸ் பாதுகாப்பின் கீழ் வந்தவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் வேலைவாய்ப்பில் சேராததால் சமூக உதவித்தொகை மீது சார்பு தொடர்கிறது. சட்டப்படி இந்த பாதுகாப்பு நிலை கொண்டவர்கள் 5 ஆண்டுகள் கழித்து பி குடியிருப்பு அனுமதிக்கு மாறுகின்றனர். இதனால் 2027 ஆண்டிலிருந்து அவர்கள் சுவிஸ் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அளவிற்கு சமனான மேலும் அதிகமான சமூக உதவிகளை பெறுவர். இதுவே எதிர்காலத்தில் செலவுகளை கணிசமாக உயர்த்தும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்து சமூக உதவி அமைப்புகளின் கணிப்பின்படி அடுத்த ஆண்டிலேயே சுமார் 30,000 பேர் இந்த புதிய முறைக்கு மாறலாம். இதனால் கண்டோன்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் பிராங்க் கூடுதல் செலவாகும் அபாயம் உள்ளது. கூட்டாட்சி அரசின் நிதி பங்களிப்பு வரையறுக்கப்பட்டிருப்பதும் சுமையை மேலும் அதிகரிக்கிறது. தற்போது சுமார் 72,000 யுக்ரைன் அகதிகள் நாட்டில் வாழ்கின்றனர். இதில் சுமார் 36% பேர் மாத்திரமே வேலைவாய்ப்பில் உள்ளனர். ஒருங்கிணைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அடைவதற்கு நேரம் தேவைப்படுவதால் உதவி திட்டங்களை குறைப்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என சமூக அமைப்புகள் எச்சரிக்கின்றன. இந்நிலையில் அரசாங்கம் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கிறது. சில அரசியல் வட்டாரங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை கோருகின்றன. இதே நேரத்தில் ஐரோப்பாவின் பிற நாடுகளும் அகதிகளுக்கான உதவிகளை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் கண்டோனில் உள்ள ஃபஃபிகோன் பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 17 வயது இளைஞர் ஒருவர் வியாழன் மாலை ஒரு கேரேஜ் உரிமையாளரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த ஷுவிட்ஸ் கண்டோனல் போலீசார் அந்த இளைஞரையும் மேலும் அவரோடு தொடர்புடையதாக கருதப்படும் 17 வயதான பிரான்ஸ் இளைஞர்களையும் கைது செய்தனர். போலீஸ் தெரிவிக்கையில் இந்த குழுக்கள் குறிப்பாக உயர்தர மற்றும் விலை உயர்ந்த கார்கள் மீது குறிவைத்து செயற்படுகின்றனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் நேரடியாக கேரேஜில் கைது செய்யப்பட்டதோடு மற்ற இருவர் ஃபஃபிகோன் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 ஆண்டின் இறுதியில் இவ்வாறான குற்ற குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கென சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு கண்டோனல் காவல்துறைகளுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவதாக அறிவித்தது. சம்பவ மேலாண்மை மற்றும் விசாரணைகளை கண்டோனல் போலீசார் மேற்கொள்ளும் நிலையில் ஆயுதங்கள் மற்றும் வாகன திருட்டு சம்பவங்களை ஒருங்கிணைப்பதற்காக சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி காவல் அலுவலகம் சிறப்பு குழுக்களின் மூலம் செயற்பட்டு வருகிறது. இந்த குற்ற செயல்களில் பெரும்பாலும் சிறுவயது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். சமூக ஊடகங்கள் குறிப்பாக ஸ்னாப்சாட் போன்ற தளங்கள் மூலம் இவர்களுக்கு வழிமுறைகள் வழங்கப்பட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு வந்து குற்றங்களை செய்து பின்னர் திருடப்பட்ட சொகுசு வாகனங்களோடு விரைவாக நாடு விட்டு வெளியேறுகின்றனர். இதை முன்னிட்டு பல கண்டோனல் காவல்துறைகள் கேரேஜ் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன. விலை உயர்ந்த வாகனங்களை வெளியில் வைக்காமல் இருக்கவும், சாவிகளை பாதுகாப்பான தனி இடங்களில் வைத்திருக்கவும், கண்காணிப்பு அமைப்புகளை மேம்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் உள்ள லாங்ஸ்ட்ராச பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட குழு மோதலில் 26 வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடுமையான கத்திக்காயமடைந்தார். அவர் தீவிர நிலைமையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சூரிச் நகர காவல்துறை தெரிவித்தது. இன்று வெளியான தகவலின்படி அதிகாலை 4 மணிக்கு முன்பாக மெலிட்டார் லாங்ஸ்ட்ராச பேருந்து நிறுத்தம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீசார் காயமடைந்த அந்த நபரை கண்டுபிடித்தனர். அவருக்கு மார்பு பகுதியில் கத்திக்காயம் ஏற்பட்டிருந்தது என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அதிகாலை 3:30 அளவில் பலர் ஈடுபட்ட மோதல் ஒன்று இடம்பெற்றதாக தெரிய வந்தது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் துல்லியமான பின்னணி மற்றும் காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை. சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். சூரிச்சின் லாங்ஸ்ட்ராச பகுதி இரவு நேரங்களில் மக்கள் நெரிசல் அதிகம் காணப்படும் பகுதியாக இருப்பதால் அங்கு ஏற்படும் வன்முறை சம்பவங்கள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கவனம் செலுத்துகின்றனர்.
2025 ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் சாக்லேட் துறை சவாலான ஆண்டை எதிர்கொண்டுள்ளது. மூலப்பொருட்களின் குறிப்பாக கொக்கோவின் விலை அதிகரித்ததால் தயாரிப்புகளின் விலைகள் உயர்ந்தன. இதன் விளைவாக மொத்த சாக்லேட் விற்பனை 7.9% குறைந்து 1,92,548 தொன்னாக சரிந்துள்ளது. சொக்கோ சுவிஸ் வெளியிட்ட தகவலின்படி உள்நாட்டு சந்தையில் விற்பனை 4.4% குறைந்ததோடு ஏற்றுமதி 9.3% வரை சரிவடைந்துள்ளது. இருப்பினும் விலை உயர்வினால் மொத்த வருவாய் 11.8% உயர்ந்து 2.47 பில்லியன் பிராங்க் ஆகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு நபரின் சாக்லேட் பயன்பாடும் குறைந்துள்ளது. 2025 ஆண்டில் ஒருவருக்கு சராசரியாக 10.3 கிலோ மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூர் சுவிஸ் சாக்லேட் பயன்பாடு அதிகமாக குறைந்துள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பயன்பாடு பெரும்பாலும் மாறாமல் உள்ளது. இந்த துறை பெரிதும் ஏற்றுமதியை சார்ந்திருப்பதால் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற முக்கிய சந்தைகளில் ஏற்பட்ட குறைவு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சர்வதேச சந்தை நிலைமைகள் மற்றும் வர்த்தக கொள்கைகள் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக இருக்கும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டில் இறைச்சி வழங்கல் 3.5% உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்வு பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டதன் விளைவாக ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைப்பான ப்ரோவியாண்ட் குறிப்பிட்டுள்ளது. மொத்தமாக 2025 ஆண்டில் நாட்டில் கிடைத்த இறைச்சி அளவு 4,69,408 தொன்னாக இருந்தது. ஒருவருக்கு கிடைக்கும் அளவிலும் 2.5% உயர்வு இருந்தது. இருப்பினும் உள்ளூர் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருவது கவனிக்கத்தக்கது. மொத்த வழங்கலில் சுவிஸ் உற்பத்தியின் பங்கானது 79.6%இலிருந்து 77.3% குறைந்துள்ளது. குறிப்பாக மாட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சி தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவில் இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாட்டு இறைச்சி இறக்குமதி 22.6% உயர்ந்த நிலையில் உள்ளூர் உற்பத்தி நிலைத்த நிலையில் உள்ளது. கோழி இறைச்சி இறக்குமதியும் 10.9% உயர்வு கண்டது. இதேபோன்ற போக்கு கடந்த ஆண்டில் இருந்தே தொடர்கிறது. ஆனால் வழங்கப்படும் மொத்த இறைச்சி அளவு முழுமையாக மக்கள் உண்பதற்கு சமமானதல்ல என ப்ரோவியாண்டே விளக்குகிறது. சுமார் 75 முதல் 80% வரை மாத்திரமே உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. மீதமுள்ள பகுதி எலும்புகள், கொழுப்பு, மிருகங்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படும் பகுதிகள் அல்லது உணவு கழிவுகளாக மாறுகின்றன. இந்த நிலைமையானது சுவிட்சர்லாந்தில் இறைச்சி உற்பத்தி மற்றும் நுகர்வு முறைமையில் மெல்லிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக உள்ளூர் உற்பத்தி குறையும் நிலையில் இறக்குமதிக்கு அதிகமாக சார்ந்திருக்கும் போக்கு எதிர்காலத்தில் விவசாயத்துறைக்கு சவாலாக மாறக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. வங்கிக் கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறது. SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 சுவிட்சர்லாந்தின் புராக் நகரத்தில் உலக புகழ்பெற்ற நெஸ்லே நிறுவனம் மிகப்பெரிய சாக்லேட் தீம் பூங்கா ஒன்று உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. கெய்லர் சாக்லேட் பூங்கா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் சுமார் 400 மில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவில் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மையமாக இருக்கும் கெய்லர் சாக்லேட் அருங்காட்சியகம் தற்போது விரிவுபடுத்தப்பட உள்ளது. தற்போதைய அனுபவத்தை விட பல மடங்கு விரிவானதாக மாற்றப்பட உள்ளதால் பார்வையாளர்கள் முழுமையான அனுபவத்தை அனுபவிக்க சுமார் 5 மணி நேரம் வரை செலவிடக்கூடும் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 1 மில்லியன் பார்வையாளர்கள் இருக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இது லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட் போன்ற பிரபல சுற்றுலா மையங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு வளரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய திட்டத்தில் ஹோட்டல்கள், உணவகங்கள், நல வாழ்வு மையம் மற்றும் கொக்கோ செடிகள் வளர்க்கப்படும் பசுமை மாளிகைகள் போன்ற பல வசதிகளும் சேர்க்கப்பட உள்ளன. கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட உள்ள நிலையில் 2030 ஆண்டுக்குள் முதல் கட்ட திறப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தோடு இணைந்து பொது போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதோடு புதிய அடிப்படை வசதிகளும் உருவாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் குரூயா பிராந்தியத்தில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சி அடையும் என திட்ட ஆதரவாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரத்தில் அபராத தொகையை செலுத்த முடியாதவர்களை சிறையில் அடைக்கும் நடைமுறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்துக்கு கிராண்ட் கவுன்சில் ஆஃப் ஜெனிவா பெரும்பான்மை ஆதரவோடு ஒப்புதல் அளித்தது. இதுவரை அபராதம் செலுத்த இயலாதவர்கள் சாம் டொலன் பிரீசன் சிறையில் அடைக்கப்பட்டு வந்தனர். ஆனால் பணம் செலுத்த இயலாதவர்களை குற்றவாளிகளுடன் சேர்த்து சிறையில் வைப்பது நீதியற்றதாகவும் அங்கு நிலவும் அடிப்படை வசதிகள் திருப்திகரமானது அல்ல என்றும் விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இந்த முடிவு சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமான வெற்றியாகும் என சோஃபி போபிலியர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதார ரீதியாக
ரீதியாக பலவீனமானவர்களுக்கு இது நியாயமான அணுகுமுறையாக கருதப்படுகிறது. இந்நிலையில் அபராதத்தை செலுத்த முடியாதவர்களுக்கு மாற்று நடவடிக்கைகளை விரிவுபடுத்த அதிகாரிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சமூக சேவை, மின் கண்காணிப்பு மற்றும் பகுதி சிறை தண்டனை போன்ற மாற்று வழிகளை முன்னிலைப்படுத்தி சிறை தண்டனையை கடைசி தேர்வாக மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சட்டம் மற்றும் சமூக நலனுக்கிடையே சமநிலையை பேணும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகர பாராளுமன்றம் அடுத்ததாக இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு போராட்டங்களுக்கு தற்காலிக தடை விதிப்பது குறித்து ஆலோசிக்கிறது. இந்த உச்சி மாநாடு பிரான்சின் எவியன்-லெஸ்-பெய்ன்ஸ் நகரத்தில் இடம்பெறவுள்ளது. வலதுசாரி அரசியல் கட்சிகள் ஜூன் மாதத்தில் சில நாட்களுக்கு போராட்டங்களை நிறுத்த வேண்டும் என்ற அவசர தீர்மானங்களை முன்வைத்து நிறைவேற்றியுள்ளன. 2003 ஆண்டு இடம்பெற்ற G8 சம்மிட் புரோட்டெஸ்ட் 2003 காலத்தில் ஏற்பட்ட கலவரங்களைப் போல மீண்டும் குழப்ப நிலை உருவாகும் என்ற அச்சமே இதற்கான முக்கிய காரணமாகும். இந்த முன்மொழிவை ஆதரிப்பவர்கள் இதனால் காவல்துறையின் சுமை குறையும் என்றும் வணிக நிறுவனங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். மேலும் எதுவித வன்முறையாலும் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டங்களும் இதில் அடங்கியுள்ளன. ஆனால் இடதுசாரி தரப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. பொதுவாக அனைத்து போராட்டங்களுக்கும் தடை விதிப்பது அரசியலமைப்பு வழங்கும் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் என்றும் மேலும் பதற்றத்தை உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் கண்டோனல் அமைச்சரான கரோலைன் காஸ்ட் இந்த நிகழ்வை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் பாதுகாப்பு படைகளின் செயற்பாட்டில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இருப்பினும் இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் இந்த வாரத்தின் தொடக்கம் இனிமையான வானிலையோடு ஆரம்பமாகியுள்ளது. திங்கட்கிழமை அன்று சூரிய ஒளியும் மேகமூட்டமும் கலந்து இருந்த நிலையில் பிற்பகலில் சில இடங்களில் குறுகிய மழைச்சாரல்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. வெப்பநிலை சுமார் 10 முதல் 13 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மேலும் சற்று சூடான நாளாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிகமான சூரிய ஒளியுடன் வெப்பநிலை 14 முதல் 17 டிகிரி வரை உயரக்கூடும். இது இந்த வாரத்தின் மிகவும் சூடான நாளாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு வானிலை மாற்றத்துக்கு முன்பான அமைதியான கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. SRF தகவலின்படி புதன்கிழமை ஒரு குளிர்காற்று முன்னணி சுவிட்சர்லாந்தை அடையும். நாள் ஆரம்பத்தில் சூரிய ஒளி இருந்தாலும் மேற்கு பகுதியிலிருந்து விரைவாக அடர்ந்த மேகங்கள் சூழத் தொடங்கும். மதியம் முதல் மழை தொடங்கும் நிலையில் பலத்த முதல் புயல் வேகமான தென்மேற்கு காற்றும் வீசக்கூடும். இதனுடைய வெப்பநிலை வேகமாக குறையும். மாலைக்குள் பனிப்பொழிவு அளவு சுமார் 500 மீட்டர் உயரம் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை முதல் குளிர்காலம் முழுமையாக மீண்டும் நிலைநிறுத்தப்பட உள்ளது. தாழ்வான நிலப்பகுதிகளிலும் பனி பெய்யும் வாய்ப்பு அதிகம். பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும். இடையிடையே பனிப்பொழிவும் தொடரும். குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவுகளில் நீடித்த பனிப்பொழிவு ஏற்படக்கூடும். வெள்ளிக்கிழமைக்குள் மலைப்பகுதிகளில் 40 முதல் 70 சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்படியும். வார இறுதியிலும் வானிலை நிலைமை நிலைத்ததாக இருக்காது. சூரிய ஒளி தெரியும் இடைவெளிகளுக்கிடையே மீண்டும் மீண்டும் பனிச்சாறுகள் ஏற்படும். தாழ்வான பகுதிகளில் பனி மழையாக அல்லது பனிமழையாக மாறக்கூடும். வெப்பநிலை சுமார் 4 டிகிரி அளவிலேயே இருக்கும். பனிப்பொழிவுக்கு அப்பால் பனிக்கட்டி உறைபனியும் ஒரு சிக்கலாக மாறக்கூடும். இரவு நேரங்களில் வானம் தெளிந்தால் வெப்பநிலை கணிசமாக குறைந்து ஏற்கனவே மலர்ந்துள்ள செடிகளுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. வட சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் மீண்டும் வலுப்பெறும் நிலையில் தெற்கு பகுதிகளில் வானிலை ஒப்பீட்டளவில் சற்றே சாதகமாக இருக்கும். அங்கு பெரும்பாலும் வறண்ட மற்றும் சூரிய ஒளியுடன் கூடிய மிதமான வெப்பநிலை நிலவும். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்துள்ள நோ டு 10 மில்லியன் மக்கள் முன்மொழிவுக்கு எதிராக மேலும் எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த முன்மொழிவு ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள பொது செயல்முறை வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது. சுவிஸ் யூனிவர்சிட்டிஸ் அமைப்பின் தலைவரான லூசியானா வக்காரோ இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டால் அது சுவிட்சர்லாந்தின் உயர்கல்வி அமைப்புகளுக்கு மிகவும் தீவிரமான மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்தார். அவரது கூற்றின் பிரகாரம் சுவிஸ் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் பேராசிரியர்களில் சுமார் பாதி வெளிநாட்டு நிபுணர்களாக உள்ளனர். இந்த சர்வதேச திறமைகள் தான் சுவிட்சர்லாந்தின் பல்கலைக்கழகங்களை உலக தரத்தில் உயர்த்துவதற்கு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் விளக்கினார். மேலும் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களை ஈர்த்து சர்வதேச கூட்டாண்மைகளை உருவாக்கும் திறன் காரணமாகவே சுவிட்சர்லாந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் முன்னணியில் திகழ்கிறது. இந்த நிலையில் இந்த கடுமையான குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கை அமல்படுத்தப்படின் அது பொருளாதாரத்துக்கு மாத்திரமல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். சுவிட்சர்லாந்தின் எதிர்கால வளர்ச்சியில் கல்வி மற்றும் புதுமை முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இந்த முன்மொழிவு தொடர்பான விவாதம் அரசியல் மற்றும் கல்வித்துறைகளில் தீவிரமாக இடம்பெறுகிறது. இதனோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.